ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்றைக்கி இந்த வீடியோலையும் பஜாஜ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ லாஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. அதாவது கரூரை சேர்ந்த ஒரு பெண் வந்து கன்சூமர் லோன் வந்து எடுத்திருக்காங்க. அந்த லோனுக்கு அவங்களோட அனுமதி இல்லாமல் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எதிர்த்து அவங்க வந்து கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அதுக்கு கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு 2 லட்ச ரூபா நஷ்டம் ப்ளஸ் வந்து அந்த வழக்கு செலவுக்கு உண்டான 10,000 ரூபா அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டுக்கு 9% இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் வந்து பஜாஜ் நிறுவனம் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது கேஸ் வந்து தீர்ப்பாச்சு. ஸோ இதை எதிர்த்து இதுக்கு நிறையா வந்து ஒரு வரவேற்பு வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ அது வரவேற்பு வருது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி நிறையா பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. இப்போ இந்த வீடியோ முடிஞ்சதை வந்து ஏன் வந்து தோன்றேன் அப்படின்னா, சேம் இதே மாதிரி இன்றைக்கி ஒரு நண்பருக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ சென்னையை சேர்ந்த ஒரு நண்பருக்கு வந்து நடந்திருக்கு. அவர் வந்து நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தார். ஸோ சேம் எல்லோரும் இதை பண்ணுங்க அப்படின்னு தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக வந்து போராடிட்டு இருக்கோம். யாருமே வந்து இதை பண்ணுறதில்ல. ஸோ அந்த பெண்ணு துணிச்சலாக வந்து இந்த ஒரு விஷயத்தை இறங்கி பண்ணினால, அவங்களோட நாலேஜ் இல்லாத அமௌண்ட் வந்து டெபிட் ஆனனால, ஸோ பக்காவான ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணிட்டு அவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைல் பண்ணால் எல்லாத்துக்கும் நல்ல அதாவது ஒரு தீர்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதாவது நிறைய பேர் உடனே வந்து சொன்னேன். ஸோ எனக்கு வந்து நானும் வந்து அவங்கள எதிர்த்து வந்து ஃபைல் பண்ணுறேன், எனக்கு 2 லட்ச ரூபா கிடைக்குமா, 3 லட்ச ரூபா கிடைக்குமா அப்படின்னா அந்த பணத்தை எதிர்பார்த்து ஃபைல் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உங்களோட அனுமதி இல்லாமல் நிறையா வந்து நடக்குதா? எனக்கு தெரிஞ்சு நிறைய நடந்துகிட்ருக்கு. நமக்கு பஜாஜ் குரூப்பே இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டாவே போதும், பஜாஜை பற்றி எல்லாம் அவ்வளோ விஷயம் வந்து நிறையா வந்து சொல்லுவாங்க. அதனால் ஒவ்வொரு லோனுக்கும் இன்சூரன்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் வந்து லோன்லேருந்து டெபிட் பண்ணுவாங்க. அதாவது இஎம்ஐ அமௌண்ட்டோடவே வந்து சேர்த்து வரும். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமையே இருக்கும். நீங்கள் பஜாஜில் ஒரு லோன் வந்து எடுக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் டேவோ இல்லை வந்து நெக்ஸ்ட் 1 வீக்குள்ளேயோ ஒரு கால் வரும். ஸோ இன்சூரன்ஸ் தேவையா, போட்டுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது ஓகே அப்படின்னா ப்ரொசீஜராக வந்து பண்ணுவாங்க. லோன் வந்து ஆன்லைன்லேயே வந்து அக்ரிமெண்ட்லாம் வந்து லோன்லாம் வந்து சைனும் பண்ணுறதும் இருக்குது. ஸோ இப்போது வந்து வர்ற விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு தெரியாமையே அவங்களோட அதாவது அனுமதி இல்லாமலே வந்து பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் தெரியாமையே வந்து அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகிருக்கு. அதாவது படித்தவங்க படிக்காதவங்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லோரும் வந்து அந்த லோன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள். இல்லை வந்து லோன் எடுத்தவங்க, அதாவது இந்த வாரத்துக்குள்ளேயோ இல்லை வந்து இன்றைக்கி ஒன்று இவங்களாம் வந்து எடுத்தவங்க, உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு வந்து டெபிட் ஆகுதா, எதுக்காக இன்சூரன்ஸு, எவ்வளோ போடுறாங்க, எவ்வளோ வந்து அதில் மைனஸ் அதாவது டெபிட் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு தெரியாத ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து கேஸ் வந்து தாராளமாக ஃபைல் பண்ணுங்கள். கடந்த ஒரு 2 வருஷமாக நாங்கள் இதைத்தான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் எல்லாத்துக்கிட்டையும். இந்நேரம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு 10 கேஸ் வந்து ஃபைல் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு மாற்றத்துக்கு உண்டான வழி கண்டிப்பாக வந்து கிடச்சிருக்கும். அதை பண்ணாதனால தான் வந்து இப்போ வந்து இவ்வளோ பிரச்சனையில் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த பெண்ணு துணிச்சலாக இந்த விஷயத்தை பண்ணினால அவங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு. அதாவது வித்து அந்த 2 லட்ச ரூபா பணம் ப்ளஸ் வந்து செலவு பண்ண அமௌண்ட்டு எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். நம்ம யாருமே வந்து பண்ணுறதில்ல, பாதிக்கப்பட்டவங்க யாருமே வந்து பண்ணுறதில்ல. ஸோ இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுங்கிறது எல்லா லோனுக்கும் இருக்கும். அது தேவையுள்ள லோனுக்கு மட்டும் அது கன்சூமர் லோனு. ஸோ கன்சூமருக்கு அவங்களோட ஃப்ரிட்ஜுக்கு வந்து கேரண்டி இருக்குது. அதில் கேரண்டிலே கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிறத மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நடந்திருந்தது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கன்சூமர் கோர்ட்டில் ஃபைல் தாராளமாக வந்து கேஸ் பண்ணலாம். அதுக்குண்டான ஹெல்ப்பு கண்டிப்பாக நானும் சரி, நம்ம டீமும் சரி, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த குரூப்போட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். ஸோ ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்துக்கு சேர்ந்து போராடலாம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து விடைபெற்றிருக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில், இன்னும் ஒரு சூப்பரான தெளிவான பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக். நன்றி, பாய், டேக் கேர்.